உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் பெயர்ச்சி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி மேசராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மேஷராசி அன்பர்களே, சொல்லணுமா, உங்களுடைய வீட்டிற்கு அதிபதி அங்காரகன் செவ்வாய். அவருக்கு ரொம்ப நண்பராகப்பட்டவர் தான் குரு பகவான், பாக்யாதிபதி. ஒருத்தருக்கு பாக்யாதிபதி குரு பகவானாக அமர்ந்து அவர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து நிற்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் யோகம் சொல்லலாம், அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஏன்னா பாக்யம்ன்ற வார்த்தைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனிதனுக்கு பாக்கியம்னா தான் பெற்ற பிள்ளைகளிலிருந்து, கட்டின மனைவியிலிருந்து, பெற்ற தாய் தந்தை, கூட பிறந்த பிறப்புகள் வரைக்குமே, ஏன் இருக்கிற வீடிலிருந்து, அமையக்கூடிய சொத்து சுகத்திலிருந்து ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்ந்தால் அவன் பாக்கியசாலின்னு சொல்லுவோம். அப்போது இவ்வளவும் நிறைஞ்சது தான் இந்த பாக்கியம், பேர் புகழில் இருந்து. அப்போது அந்தஸ்து மரியாதையிலிருந்து ஒரு மனிதன் பெரிய இலக்கை நோக்கி அடையணும், வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும் இருக்கணும்னா அந்த குரு பகவானது பலம் அவங்களுக்கு வேணும். இதில் அதிர்ஷ்டசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷராசி அன்பர்கள். காரணம், அவர்கள் காலப்புருஷனுக்கு முதல் வீடு மேஷராசி. அந்த மேஷராசி மட்டுமல்ல, அதில் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு. அந்த குரு பகவானது வீடு ஆகப்பட்ட அந்த தனுசு ராசி தான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய இந்த அமைப்பு. அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்த 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீடு ஒருத்தருடைய குடும்பம், அவங்களுடைய வாக்கு வன்மை, முற்பகுதி கல்வியிலிருந்து பேசக்கூடிய பேச்சு வரைக்கும் அந்த 2ஆம் இடம் முழுமையான பலம் கொண்ட இடம். சிலருக்கு இந்த அமைப்பு பலமாக இருந்தால் அவங்களுடைய கண்கள் முதல் கொண்டும், அவங்களுடைய பேச்சு முதல் கொண்டும், அவங்களது வாழ்க்கையில் தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்தும், குடும்ப விருத்தியில் இருந்து எல்லாமே அற்புத மேன்மைகளை அடையலாம். அப்பேற்பட்ட இடத்தில் பாக்யாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமையக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். அப்போ அப்பேற்பட்ட அமைப்பு கிடைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குரு, இனம் புரியாத பயம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசியிலேயே இருந்த அந்த குரு பகவான் இனம் புரியாத பயத்தை உண்டாக்கியிருப்பார், பதட்டத்தை உண்டாக்கியிருப்பார். அது மட்டுமல்ல, பலவிதமான குழப்பங்கள், படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், எது எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் ஆகக்கூடிய நிலை. தன் முயற்சிகள் ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நாம் என்ன கஷ்டப்பட்டு அதை செய்ய போனாலும் அது தடையாகக்கூடிய ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அது மட்டுமல்ல, மேஷராசி என்பர்கள்னா உழைப்பாளிகள், திறமைசாலிகள், பாட்டாளிகள், தன் வாழ்க்கையில் எதுலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, தன் மனசில் எங்கே என்ன தோணுதோ அங்கே வெளிப்படையாக பேசக்கூடிய அருமையான குணம் படைத்தவங்க. சில நேரங்களில் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அந்த நேர்மையே உங்களுக்கு சில பிரச்சனைகளையாக மாறி இருக்கு கடந்த காலகட்டங்களில். அது மட்டுமல்ல, உழைப்பாளிகள்னு சொன்னேன், நீங்கள் உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, ரிஸ்க் எடுத்தீங்க, பட்ட பாடுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன் கடந்த காலகட்டங்களில். ஏன்னா ரொம்ப காலமாகவே உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வருமான மேன்மைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல இலக்குகளை கடக்கணும், நாம் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டிய நிற்கணும்னு நினச்சி
உயரக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுத்து முயற்சிகளை நோக்கி வந்த உங்களுக்கு கஷ்டப்படுறது தான் இங்கே தெரியுது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதும் தெரியுது. ஆனால் எங்கேயுமே மிச்சம் வைக்க முடியல. எதுலேயுமே ஒத்தரவா மிச்சம் வச்சு உங்களுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யலாம்னா முடியலை. காரணம், இன்னைக்கு மனைவி மக்கள் அவங்களுக்காக வாழ்கிறீங்க, அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி மனசார 2 நாள் நிம்மதியை எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு நேரம் அமையலை. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியல. அவங்களுடைய தேவைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணத்தை ரெடி பண்ணியாவது கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா அந்த நேரத்தில் தேவையில்லாத ப்ரெஷரும் டென்ஷனும் குழப்பமும் வெவ்வேறு வேலைகளினுடைய நெருக்கடிகளும் உங்களை எதையும் செய்ய விடாத நிலைக்கு ஆளாகி இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, மேஷராசி என்பவர்கள் வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஒரு இடத்துல 10 ரூபா பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்குண்டான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அந்த வாங்கிய கடனோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, தன்மானத்துக்கு மிஞ்சியது வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி கடந்த காலகட்டங்களில் பார்த்து எங்கெங்கே வாங்கணுமோ, எந்த அளவுக்கு ஒரு வரவு செலவை மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ பண்ண உங்களுக்கு 10 முறை சரியாக கொடுத்த உங்களுக்கு ஒரு முறை கரெக்டாக கொடுக்க முடியாத நிலை உருவாகும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான மன வலி வேதனை ஆக செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலை. மற்றவங்க செய்த தவறுகளுக்கு மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வட்டி வாங்கி கட்டக்கூடிய நிலை. ஆக மொத்தத்தில் இந்த நிலைகள் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான இலக்குகளையும் உங்கள் முயற்சிகளால் உங்கள் உழைப்பெல்லாத்தையும் அதிலேயே எடுத்து போட்டு பெரிய இலக்குகளை உண்டாக்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டீங்க, உழைச்சிங்க, பாடுபட்டீங்க. ஆனால் இந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெரிய லெவலில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு அந்த தொழிலை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பல பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த தொழிலை விட்டு வெளியில் வர முடியாமலையும் அதை மீண்டும் கண்டினியூ பண்ணணும்னா இன்னும் பணம் தேவையே, நம்மளுடைய தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊதியமும் அவங்களுக்கு உண்டான சம்பளமும் கரெக்டாக கொடுக்க முடியாத நிலை உருவாயிடும்ன்ற பயம், பதட்டம், குழப்பம் ஆக இது எங்கே போய் நிற்குதுன்னே தெரியல என்ற அளவு பயம். இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இருந்த ஜென்ம குருவும், குறிப்பாக சொல்லணும்னா ஜென்ம ராகுவும் அதே இடத்துல தான் உங்களுக்கு இருந்தது. இந்த ராகுவாலையும் குரு பகவானாலையும் பலவித இன்னல்களை சந்திச்சிங்க. இவர்கள் 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்ததுனால மாய பிம்பங்களுக்கு கட்டுப்பட்டு சில இந்த இடத்துல இந்த பணம் கொடுத்தா உங்களுக்கு ஒத்தையாக கொடுத்தீங்கன்னா டபுளாக வரும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும், இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு பல பேர் வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தவங்க பல பேர். இன்னுமே குறிப்பாக சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்துமே பங்குச்சந்தை வரைக்குமே ஆன்லைன் ரீதியில் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் போட்ட பணம் ஃபஸ்ட்டு வர மாதிரி தெரிஞ்சு மொத்தமாக இழந்துட்டு இன்னைக்கு என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய நிலை. உங்களுடைய மதிப்பு மரியாதை எங்கே இழந்துருவீங்களோ, இத்தனை காலமாக கட்டி காத்த கௌரவம் இழந்துருவீங்களோன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத வரம் இந்த குரு பகவானது பெயர்ச்சி. இந்த காலகட்டங்களில் நீங்கள் சரியாக இறங்கி உங்களுடைய முயற்சிகளை செய்தால் 100% உங்களுடைய சொந்தம், பந்தம், ஊற்றார், உறவினர் நீங்கள் வளரும்போது உங்களை பார்த்து போட்டி போட்டு பொறாமையாக நினைச்சவங்க இன்னைக்கு நீங்கள் வீழ்ந்து கீழே விடக்கூடிய நிலை உருவாகும் பொழுது உங்களைய தவறான விமர்சனங்களுக்கு ஆளாக்கி உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தன்னம்பிக்கையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மாபெரும் ராஜயோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக தனஸ்தானத்தில் நின்று குடும்ப விருதியில் இருந்து, குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய தனம் செல்வாக்கு ரீதியில் இருந்து, குறிப்பாக சொல்லணும்னா தங்க நகைகள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவோ சம்பாரிச்சிங்க, உங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பணம் உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஆனால் உங்களுக்குண்டு ஒரு நகை ஆபரணங்கள் எதையாவது மனைவி மக்களுக்கு சார்ந்த விஷயங்கள் அமைச்சு பண்ணணும், செய்யணும், இல்லை வாங்கின நகையை வாங்கியாவது கழுத்தில் போடலாம், கையில் போடலாம்னு நினச்சா அதற்குண்டான வாய்ப்புகள் இது வரைக்கும் நான் வட்டியை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், தங்கம் விலை ஏறிச்சோ இல்லையோ நான் கட்டின வட்டியை கணக்கு போட்டால்
அந்த தங்கமே இன்னும் சேர்த்து வாங்கியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளாகி இத்தனை வருஷம் தேவைகளுக்குண்டான வாழ்க்கை, நிம்மதிக்குண்டான வாழ்க்கை, சந்தோஷத்திற்குண்டான வாழ்க்கையை அடைய முடியலையேன்ற வேதனையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு 100% அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கும் அந்த இலக்கை அடையக்கூடிய அற்புத வாய்ப்புகளா இந்த குரு பெயர்ச்சி இந்த 2024வது வருடத்தில் ஆகக்கூடிய இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் ஆகக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கிடைச்ச வரம். குரு பார்வை கோடி நன்மைகள் தரும். அவரது பார்வை விழக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சத்துருஸ்தானத்தில் விழுது. சத்துருஸ்தானத்தில் விழுந்தால் தொழில் ரீதியில ஆரம்பிச்சு பலவித எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகளால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பலவித சிக்கலுக்கு ஆளாகி வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளான உங்களுக்கு இப்போ அந்த சத்துருஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வையால் எதிரிகள் விலகி உங்களது கடன் சுமைகள் நீங்கி, ஏன் பல பேர் உடல் ஆரோக்கிய ரீதியில பல இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளும் நீங்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களது இலக்க பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ராஜயோக அமைப்பா இந்த குரு பார்வை சத்துருஸ்தானத்தில் விழுந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பா இருக்கும். பல பேர் வாழ்க்கையில நாம் இதுக்கு மேலே மதிப்பு மரியாதை இழந்து வாழ்றதை விட தற்கொலை பண்ணிக்கலாமான்ற அளவுக்கெல்லாம் பல யோசனைகள் வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலை கிடையாது, வாய்ப்பே இல்லை. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வாழ்ந்து சாதிக்கக்கூடிய காலம் இந்த காலம். கடந்த காலகட்டங்களில் நடந்த மன உளைச்சலும் பாதிப்புகளும் பலவிதமான சிக்கல்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் கஷ்டத்தை சந்திக்கும் பொழுதுதான் அவரை சுத்தி இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நம்மளை பாதிக்கப்பட வைப்பாங்க, யார் நம்மளை சிக்கலில் சிக்க வைப்பாங்க, ஏன் நாம் பாதிக்கப்பட்டு நிற்கிற நேரத்தில் யார் கை கொடுப்பாங்க, யார் விலகி போவாங்க அப்படின்ற எல்லா வித கஷ்டங்களையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பக்கம் எல்லாரும் நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும்போது மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சீங்க. பல பேர் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட நின்ன தருணத்தில் இறங்கி நானாச்சின்னு இறங்கி அவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி செய்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் நல்ல உயர்தரமான மேன்மையில் இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் நீங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட நிற்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு அவங்க யாருமே உங்களுக்கு உதவலை. அந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. ஆக மொத்தத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். ஆக இது சாதிக்க வேண்டிய தருணமாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையினுடைய பெரிய இலக்குகள் அடையிறதுக்கு உண்டான முதல் படி, முற்றிலும் பெரிய இலக்குகளை உண்டாக்கும். ஆக அது மட்டுமல்ல, மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் நடந்த பலவிதமான சிக்கல்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஒருபுறம் இருந்தாலும், திருமணமாகி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் இருந்தும் கடைசியில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு 3வது நபர்களால் வந்த பாதிப்புகளால் குடும்பமே இன்னைக்கு சிதறி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற ஒரு பயம், இனம் புரியாத பதட்டம், இனம் புரியாத குழப்பம், இங்கே எதை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு மேஷராசி அன்பர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் கணவர் சார்ந்த அமைப்புகளை எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் பாதிப்புகள், உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்களால் வாழ்வதா இல்லை வீழ்வதான் தெரியலையேன்ற மன உளைச்சலையும் கடந்து தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து காட்டணுன்ற லட்சியத்தில் போராடி உங்கள் சுய முயற்சியில் இன்னைக்கு குடும்பத்தை கரை சேர்க்கணுன்ற ஒரு பலமான முயற்சியில் இறங்கி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெண்களுக்கு உண்டான ஒரு பலமான ஒரு அமைப்பு. முயற்சிகள் செய்யுங்க. குறிப்பாக
ஒரு நல்ல துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக அவங்க மருத்துவத்துறை சார்ந்து ஆய்வாளராக இருந்தால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பெரிய லெவலில் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் இருக்கும். பல துறைகளில் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் ஒரு ரோல் மாடலாக நின்று மற்றவங்களுக்கு எதிரில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளிவிளக்கா ஜொலிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். ஆக உங்கள் முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டு கைவிடாதீங்க, பலப்படுத்துங்க. கடந்த காலகட்டங்களில் பல இன்னல்களை சந்திச்சதை நினச்சி மீண்டும் நாம் எடுக்கிற முயற்சிகள் தோல்விகள் அடைஞ்சிருமோன்ற ஒரு பதட்டமோ பயமோ உங்களுக்கு வேண்டாம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகளை முழுமையாக 100% நீங்கள் இறங்கி செயல்படுத்துறீங்கன்னா பெரிய லெவலில் வெற்றிகளை சந்திப்பீங்க. அதே போல் பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் இன்னைக்கு நான் உழைக்கிற பாடுபடுறேன், எனக்கு உண்டான வளர்ச்சி முன்னேற்றங்கள் இல்லை, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வீடு அமைக்க முடியல, ஒரு பூமி வாங்க முடியல, தன் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியலன்ற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் வீடு கட்டுவீங்க, பூமி வாங்குவீங்க, ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் தனது வாழ்க்கையில் திருமண மேன்மைகளுக்காக முயற்சிகள் எடுத்து எல்லா தகுதி தரம் இருந்துமே அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடப்பட்டு திருமணம் வரைக்கும் போய் அந்த திருமணம் தடப்பட்டு நின்று போச்சுங்க. இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போச்சு, என்னன்னே தெரியல, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, மன உளைச்சலாக இருக்குது, ரொம்ப அவமானமாக இருக்குது, மீண்டும் முயற்சி எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது, அப்படி மீண்டும் ஒன்று நடந்தால் அப்புறம் எனக்கு இந்த ஆசையே போயிடுன்ற அளவுக்கு பலவிதமான மன உளைச்சல். கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணுங்க. இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப விருத்தி கிடைக்கும், திருமண வாய்ப்பு அமையும். அவரது பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல விழும் பொழுது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் நீங்கிடும். அவரது பார்வை 8ஆம் இடத்துல விழும் பொழுது வறுமை நீங்கும், கஷ்டம் நீங்கும், இதுவரைக்கும் இருந்த வேதனைகள் நீங்கும். அது மட்டும் கிடையாது, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அந்த அதிர்ஷ்டங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை நல்ல வாழ்க்கை அமைப்பு வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை இதுவரைக்கும் நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் அந்த பூமியை கிரைம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது கிரைம் பண்ணவே முடியல, சில டாக்குமெண்ட் பிரச்சனை நினைக்கிறவங்களுக்கு அது சடனாக கிளிக் ஆகி அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கும்போது 1 மடங்காக இருந்த அதனுடைய வேல்யூ இன்னைக்கு 3 மடங்கு ஏறலாம். இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டங்கள் கைகூடும். இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி வேணாலும் கிடைக்கும். அது அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் பண்ணுறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் அமைய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அந்த ஊதியத்துக்கேற்ற வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டு நிற்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்தில் விழக்கூடிய குரு பார்வையால் நீங்கள் அந்த பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் கர்மஸ்தான ரீதியில் இருந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் ரீதியிலையும் வேலையில் பலவிதமான சிக்கலை நான் அனுபவிச்சுட்டேன். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்க பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி எப்படி மீண்டு வரதுன்னு தெரியல, என்னுடைய இங்கே வேலை செய்கிறதா இந்த வேலையை விட்டு வெளியிலேயே போயிடுறதான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட மன உளைச்சலிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐடி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, குறிப்பாக சினிஃபீல்டு அதாவது கலைத்துறையில் பெரிய லெவலில் இந்த முறை ரொம்ப பலன் அடைய போகிறீங்க. ஏன்னா அவர் இருக்கிறது சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருந்து தான் சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரக நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் தான் அவர் கடந்து போகிறார் இந்த வருடம். அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு நண்பர்களாகப்பட்டவர் அவர்கள். அப்பேற்பட்ட நிலையில் அவர் கடக்கக்கூடிய இந்த தருணம் மாபெரும் ராஜயோகம், பிரபல யோகம்னா பெரிய லெவலில் எல்லாரும் போற்றி புகழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை உண்டாகலாம். அதனால் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. அரசியல் துறையில் உங்களுக்கு தனி முத்திரையை பதிக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்தரமான மேன்மையை உண்டாக்க போகுது. காரணம், இன்னொரு புறம்
11ஆம் வீட்டில் சனி பகவானும் பலமான நிலையில் இருக்கார். இதை விட வேற என்ன வேணும்? சனி பகவான் அங்க பலமான இடம், 10ஆம் இடத்திற்கு அதிபதி 11இல் 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால நீங்க உழைப்பாளிகளா மாற போறீங்க. உழைப்புன்ட்டு பலவிதமான இலக்குகளை உண்டாக்கி பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை உண்டாக்குறீங்க. இதுல புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே நினைக்கிறவங்க, புத்திரகாரகனாகப்பட்டவர் குரு பகவான் அவரது மேன்மைகளால புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பா கடந்த காலகட்டங்களில் பல கோயிலுக்கு போய் கும்பிடாத தெய்வம் இல்லை, கும்பிட்டீங்க, போகாத கோயில் இல்லை, ஏன் மருத்துவத்துறை சார்ந்த முயற்சிகள் கூட எடுத்தீங்க, எதுவுமே பலன் அளிக்கலையேன்ற நினைச்ச உங்களுக்கு அந்த பலன் இப்போ கிடைக்க போகுது. பல சுபகாரியங்களுக்கு போனால் கூட ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையான்றது கேட்டுருவாங்களோன்ற ஒரு மன வருத்தம். அதனால் சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி நின்னதும் உண்டு. அதனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பிரகாசமாக உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்கக்கூடிய அற்புத மேன்மைகளோட இந்த தருணம் உங்களுக்கு கிடைக்குது. வெளிநாடு போகிறவங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் தனஸ்தானத்தில் நின்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான கடந்த காலகட்டங்களில் நடந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய அற்புத மேன்மைகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான சில பாதிப்புகளும், திருமண ரீதியில் சந்தித்த சில பிரச்சனைகளும், தொழில் சார்ந்த சில சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத, குறிப்பாக சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், சிலருக்கு நரம்பு சார்ந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும். இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆக மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும், அதில் சர்வாஷ்ட வர்க்கம் இருக்கும். அந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த குரு பகவான் இந்த ரிஷபராசியில் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கார்ன்றது பொறுத்து இவருடைய பலன் இன்னும் அதிகரிக்குமா, இல்லை ஒரு 4 பரலுக்கு கீழே 1 2க்கு வந்திருந்தா ரொம்ப பாதிப்புகளுக்கு உட்படுத்திடுமான்ற ஒரு நிலை அதில் இருக்குது. அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. ஒருவேளை அதில் ஒரு 5 பரல் 6 பரல் 7 பரல் எல்லாம் இருந்துருச்சுன்னா உங்கள் லைஃப்பில் இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முயற்சிகளை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது 100% சக்ஸஸ் கொடுக்கும். ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.